ஜிஎஸ்டியில் தடை செய்யப்பட்ட பகுதி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017ல லீசிங், ரெண்டிங், ஹையரிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் அதை பத்தி நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஐடிசி தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த செக்ஷன்ல சொல்ல வராங்க. அப்படின்னா லீசிங்னா என்ன? அதாவது ஒரு வெஹிக்கிளை, மோட்டார் வெஹிக்கிளை லீஸுக்கு எடுக்கிறோம். ஒரு 6 மாசமோ அல்லது 1 வருஷமோ எடுக்கிறதா லீசிங் மோட்டார் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க. ரெண்டிங் மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கணக்காக ஓட்டுறது அல்லது வாரக்கணக்காக ஓட்டுறது அல்லது மணிக்கணக்காக ஓட்டுறது ரெண்டிங் மோட்டார் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் வெஹிக்கிள் அதை சொல்லலாம். இப்போ ஹையரிங் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக எடுத்து ஓட்டிக்கிறது, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தற்காலிகமா ஒரு வண்டியை யூஸ் பண்றது. எக்ஸாம்பிள் கால் டாக்ஸி, காரை யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு புக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறதுக்கு தற்காலிகமா யூஸ் பண்றத ஹையரிங் வெஹிக்கிள் அப்படிங்கிறத. அப்படின்னா இந்த ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சருக்கு, இது பிசினஸ்க்கே நம்ம யூஸ் பண்ணினாலும் இந்த ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வாடகை கொடுக்குற எந்த மோட்டார் வெஹிக்கிளுக்கும், ஈவன் 2 வீலரா இருக்கலாம், 4 வீலரா இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டிங் பர்பஸ், ஹையரிங் பர்பஸ், லீசிங் பர்பஸ் இருக்கிற எல்லா மோட்டார் வெஹிக்கிளுக்கும் ஜிஎஸ்டியில் ஐடிசி தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படின்னா இந்த ரிலேட்டடான, சப்போஸ் லீஸுக்கு எடுக்கிறோம், லீஸுக்கு 6 மாசம் நம்ம உபயோகிக்கும் பொழுது ஒரு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் நடக்குது, ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, அல்லது நமக்கும் அந்த வெஹிக்கிள் ஓனருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது அப்படின்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க தான் பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த இன்சூரன்ஸ் ஆகட்டும், ரிப்பேர் செலவாகட்டும், அது ரிலேட்டடான எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஐடிசியை கிளைம் பண்ண முடியாது. இதுவே ஜிஎஸ்டியில் தடை செய்யப்பட்ட பகுதியாகும். அப்படின்னா எது ஐடிசியை எந்த சூழ்நிலையில அல்லது எந்த கம்பெனிக்காரங்க இந்த ஐடிசியை எடுத்துக்க முடியும், ஜிஎஸ்டி ஐடிசி எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்க இதுல வர்ற எக்ஸ்பெண்டிச்சரை ஐடிசியை கிளைம் பண்ணிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நம்புறேன். மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.